ஹாய் நண்பா, இன்றைக்கி பிளட் லைன் செக்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான இடையில் நடந்த செக்மெண்ட்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. சரி வாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு சில நண்பர்கள் வந்திருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கிளிக் பண்ண முடியுமா? நம்ம கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜே ஊசோ கூட தான் வராரு. ஜேக்கப் ஹார்ட்டு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு கை கூட்டு சேர்ந்துக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்த உடனேயே அவர் எங்கே பேச விடுறாங்க இந்த மக்கள், எங்கே போனாலும் ரோமன் ரெயின்ஸுக்கு வரவேற்பு. அது அமெரிக்காவாக இருந்தா என்ன, இந்தியாவாக இருந்தா என்ன, இந்தோனேஷியாவாக இருந்தா என்ன, எங்கும் வரவேற்பு. ரோமன் ரெயின்ஸாலேயே சில வினாடிகள் பார்த்தீங்கன்னா பேச முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுற சொல்கிறாரு. எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எக்னாலஜ் பண்ணுறீங்களா ரோமன் ரெயின்ஸை? இப்போ ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, இந்த இடத்துல மதிப்புக்குரிய 2 விஷயங்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, இந்த மக்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே விலைமதிப்பற்றவங்க. 2வது, நான் சொன்னபடி ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற ஜே ஊசோ. ஜே, நீ போன வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் கிங் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட்டில் வெற்றி பெற்று ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்க. இது உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் உன்னுடைய பிரதர் பிக் ஜிம், அவனை பற்றி நான் சொல்லி ஆகணும். உனக்கு உறுதுணையாக எப்போவுமே இருக்கிறான். பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறான். நான் எப்போவுமே பிக் ஜிம்மை எக்னாலஜ் பண்ணுறேன். பிக் ஜிம், ஜிம்மி ஊசோ, நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுலையே ஒரு பெரிய பிரச்சனை யாருன்னா ஜேக்கப், நீ தான். ஜே நடந்தது எல்லாத்தையுமே சொன்னால் நீ ஏன் எக்னாலஜ் பண்ண மாட்டேங்கிற? உனக்கு தெரியும்ல ஜேக்கப், இந்த இடத்துல நான் தான் லீடர், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் போன வாரம் நான் இல்லாத நேரத்தில் ஜிம்மியையும் ஜேயையும் நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிற. அவங்க சொன்ன விஷயத்த நீ கேட்கவே இல்லை. ஏன்னா போன வாரம் சித்தலோன்ஸ் அடிக்க சொல்லியிருப்பார். உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஜேக்கப் ஹார்ட்டு. ஜே ஊசோ சொன்னதை கேட்கல. அதை பற்றி தான் ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. இந்த ஃபேமிலியில் ஏதாவது சண்டை உண்டாக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறியா, இல்லை என் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேமிலியில் வந்திருக்கிறியா, இல்லாட்டா வேறு ஏதாவது திட்டம் உனக்கு இருக்குதா ஜேக்கப் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் மூஞ்சில் அடித்த மாதிரியே கேட்குறாரு. இப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசும்போது கண்டிப்பாக ஜேக்கப் ஹார்ட்டு பதிலளிச்சு ஆகணும். ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜேக்கப் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரோமனுடைய மைக்கை பிடுங்குறாரு. கோவத்தில் பிடுங்கி ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி பேசுகிறாரு. நான் இந்த இடத்துல எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குதா? ஜே போன வாரம் அவன் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். நான் எதுக்கு இந்த லூசு பையன் சொல்கிறத கேட்கணும்? என் முன்னாடி 2 லூசு பையக்க ட்வின்ஸ் தெரியானுங்க. அதாவது ஊசோஸ் தான் சொல்கிறாரு. இந்த ஊசோஸ் ட்வின்ஸ் பிரதர்ஸு என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது. இவங்க என்ன அவங்களோட அடிமை நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க இந்த பிளட் லைனில் ஒரு மெம்பர்னா நானும் இந்த பிளட் லைனில் ஒரு மெம்பராக தானே இருக்கிறேன். ரோமன், அவங்க சொல்கிறத என்னால் எக்காரணத்தை கொண்டும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ட்ரைபிள் சீஃப் கிடையாது, ஓடிசி கிடையாது. ரோமன், நான் ஓம் பேச்சை மட்டும்தான் கேட்பேன். ஏன்னா நீ தான் இந்த இடத்துடைய தலைவன், நீ தான் ஓடிசி, நீ தாயா எல்லாமே. ஓம் பேச்சை மட்டும்தான் கேட்பேன். இவனுங்க பேச்சை நான் எப்படி கேட்பேன்? நீயே சொல்லு ரோமன். நீ தானே ட்ரைபிள் சீஃப், நீ தானே என்னுடைய தலைவன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உன்னை எக்னாலஜ் பண்ணுவேன். நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் தேவா வாக்கா ஏற்றுக்குவேன். ஆனால் இந்த ஜிம்மி ஜே ஊசோ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் எப்படி கேட்க முடியும்? அவங்களாம் என்னுடைய ட்ரைபிள் சீஃப். ஆக்சுவலி ஜேக்கப் ஹார்ட்டு கரெக்டாக தாங்க கேட்குறாரு. ஜே ஊசோவை ட்ரைபிள் சீஃப் கிடையாதுல்ல. அவர் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் கேட்பார். இதெல்லாம் கேட்ட உடனே ரோமன் ரெயின்ஸ்க்கே தோணுது, ஆமாம் அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், கரெக்டாக தானே சொல்கிறாரு. உடனே அந்த மைக்கை பார்த்தீங்கன்னா மெதுவாக ரோமன்கிட்ட கொடுக்குறாரு. ரோமன் ரெயின்ஸும் மைக்கை வாங்கிட்டாரு. ஜேக்கப் ஹார்ட்டு மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது ரோமனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஜேக்கப் ஹார்ட்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. அதனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப்பை பார்த்து சொல்லார், ஜேக்கப் நீ சொன்னது சரிதான், ஆனால் நான் இல்லாத நேரத்தில் இவங்க 2 பேரும் சொல்கிறத நீ கேட்டுக்க. அதே மாதிரி அவங்களும் நீ சொல்கிற வார்த்தைகளை கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இவங்க உன்னோட பிரதர் அப்படிங்கிற நினைப்பு உன்னோட மனசில் இல்லாட்டாலும் அவன் என்னுடைய பிரதர். அதாவது எனக்கு பிரதர்னா உனக்கும் பிரதர் தான். நீ மனசார பிரதர் நினைக்காண்டா,
ஆனால் என்ன ட்ரைபல் சீஃபாக நினைக்கிறேன்ல அதே மாதிரி அவங்களே நினச்சிக்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீ முன்னாடி வந்து நிற்கணும். உனக்கு தெரியும் யோகோசோனா முன்னாள் ஹெவி வெயிட் சாம்பியன். அவர் ஹெவி வெயிட் சாம்பியனாகி நம்ம குடும்பத்தை கௌரவப்படுத்தினார். ரிக்கிஷி ஜிம்மி ஜேயோடைய அப்பா, அவர் டான்ஸிங்லேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தார். அண்ட் உனக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் WWE லாங்கஸ்ட் ரீச்சிங் டாக் டீம் சாம்பியன் 666 நாட்கள். அதை யாராலுமே இது வரைக்கும் டைப் பண்ண முடியல. அண்ட் ஜேக்கப் உனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த OTC 1334 நாள் சாம்பியனாக இருந்தேன். இந்த மாதிரி நம்ம பிளட் லைனில் நிறைய சாதனை பண்ணவங்க இருக்கிறாங்க. அதே போல் இனி வரும் காலங்களில் உன்னுடைய சாதனைகளையும் இந்த உலகம் பேசும். அப்படியே சொல்லிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வர சொன்னேன் அந்த இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொட்டியிலேருந்து ஏதோ ஒன்று வருது. ஜேக்கப்பாக பாட்டு சொல்கிறாரு, ஜேக்கப் இதுக்கப்புறமா நீ வேறு நாங்கள் வேறு அப்படிங்கிறது இல்லை. போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நீ வந்து என்னை எக்னாலஜ் பண்ண, நான் அதை ஏற்றுக்கிட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி ஜேக்கப் மண்டிட்டு நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரோமன் ரெயின்ஸும் அவரை எக்னாலஜ் பண்ணி ஏற்றுக்கிட்டாரு. ரோமனுக்கு பின்னாடி இனி வரும் காலங்களில் ஜேக்கப் ஃபாட்டி இருக்கணும், அதனால் அவருக்கு பின்னாடி இருந்தார். ஆனால் இப்போ ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை அடிமையெல்லாம் பார்க்கல, குடும்பத்தில் ஒருத்தனை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊலாஃபாலா மாலையை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஊலாஃபாலா மாலை பிளட் லைனுடைய எவ்வளவு கௌரவமான எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாலையை ஜேக்கப்புக்காக கொண்டு வந்திருக்காரு. இது முழுக்க ரெட் கலர் சாயம் பூசாத ஒரு ஊலாஃபாலா மாலை. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபால்ட்டோட கழுத்தில் போடுறாரு. ஜேக்கப் ஃபால்ட்டுக்கு அப்படி ஒரு பெருமையாக இருக்குது. அப்படியே கையெழுத்து கும்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஊலாஃபாலா மாலையை வாங்கிக்கிறாரு. எஸ், அஃபீஷியலி ஜேக்கப் ஃபால்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் ஒருத்தராக சேர்ந்துட்டார். உண்மையிலேயே அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அப்படியே ஜேக்கப் ஃபால்ட்டோடைய கழுத்தில் அந்த மாலை அப்படியே ரோமனை பார்த்து கும்பிட்டுட்டு உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ இப்போ பிளட் லைன் சேர்ந்துருச்சு. இப்போ ரோமன் ரெயின்ஸே ஜேக்கப் ஃபால்ட்டும் ஏற்றுட்டார். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜிம்மி கிட்டலாம் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுல்ல. அதனால் அவர் வி த வான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. அதாவது நான் பிளட் லைனை இப்போ உருவாக்கிட்டேன், இதுக்கப்புறமா பிளட் லைனில் ஜேக்கப் ஃபால்ட்டும் ஒருத்தன். அவன் போன வாரம் என்னை எக்னாலஜ் பண்ணால் இந்த வாரம் அவனை நான் குடும்பத்திலே ஒருத்தனை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வி த வான் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடியே ஜேக்கப் ஃபால்ட்டும் வி த வான் சொல்கிறாரு. ஜிம்மி ஜே ஒரு முக்கில் தனியாக நிற்கிறாங்க. என்னடா அது முக்கில் தனியாக இருக்காங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் ஜிம்மி இல்லை, ட்ரைபல் சீஃப் சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ அப்படியே முன்னாடி வந்து அப்புறம் வி த வான் அப்படின்னு காட்டுறாரு. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸே ஜேக்கப்பை ஏற்றுக்கிட்டாரு, குடும்பத்தில் ஒருத்தரை ஏற்றுக்கிட்டாரு. கண்டிப்பாக இவர் வி த வான் சொல்லி ஆகணும், வி த வான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜே மட்டும் சொல்லலை, அப்படியே வெளியில் போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் திரும்பி வந்து ரோமனுக்காக அவரும் வி த வான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி த வான் அப்படிங்கிற சிம்பிளை காட்டிட்டாரு. ரோமனுடைய ஃபேக்ஷன் மிந்தியை விட இப்போ ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே கீழே இறங்கி போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த எரிக் ஆண்ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. அவர் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு படம் வந்துருச்சுக்கா, ஜான்சனாக கூட சேர்ந்து படம் நடிச்சிருக்கானா. ஸோ ஜான்சனோட லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எரிக் ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது ரோமன் ரெயின்ஸ் கை கொடுக்குறாரு. ரோமன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எப்படி இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படி இடத்த விட்டு போயிடுறாரு ரோமன் ரெயின்ஸு. அதுக்கப்புறமா ஜே ஊசோ வராருல, அவருக்கு கை கொடுக்கும்போது வடா வெண்ண நானே இங்கே இவ்வளோ பெரிய டென்ஷனில் இருக்கிறேன், உனக்கு கை கொடுக்கணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிம்மி ஊசோ கிட்ட கை கொடுக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்காரு. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபால்ட் கிட்ட வரும்போது இவங்கள்ட்ட கை கொடுத்தாரு. ஜேக்கப் ஃபால்ட்டுக்கு அப்படியே கெட்டி பிடிச்சி மாப்பிள்ளை எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாமல் அந்த ஊலாஃபாலா மாலையை தொட்டு விளையாடுறாரு. தொட்டு விளையாடுறதுக்கு இது என்ன விளையாட்டு பொம்மையாடா, ஊலாஃபாலாடா என் உயிரிடா. ஜேக்கப் ஃபால்ட் சும்மாவே ஒரு சைக்கோ. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரையை தூக்கி போட்டு அடிச்சுட்டு அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளாஷ் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ரோமன் பார்த்து ஷாக் ஆகுது, என்னடா அவன் திடீர்னு லூசு பையன் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேக்கப் ஃபால்ட் கிட்ட போயிட்டு ஜேக்கப் நிப்பாட்றா, எல்லாம் போதும் நிப்பாட்றா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ரோமன் சொன்ன அடுத்த வார்த்தையிலேயே ஜேக்கப் அந்த இடத்துல அசையாமல் நிற்கிறாரு. ரோமன் அதனால நோட் பண்ணுறாருங்க, நான் சொன்னால் அவன் கேட்குறான். அப்படியே அங்கேயும் கீழேயும் பார்க்குறாரு, கீழே அடிபட்டு கிடக்கிறான். ஆனால் ஜேக்கப் இப்போ கீழே அடிபட்டு கிடக்கிறது ஒரு ஆக்டர் நமக்கு தெரிஞ்சவன். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னால் ஜேக்கப் கேட்குறான் அப்படிங்கிறது ரோமனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஜேக்கப் அவருடைய ரோமனுடைய கட்டளைக்காக காத்துட்ருக்காரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் நிப்பாட்டுன்னு சொன்னதுனால அப்படியே நிற்கிறாரு.
கீழே இறங்குன்னு சொன்னோன்னே இறங்கிட்டார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தாரு, சரி நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறாம்ல, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்ஷன் பண்ணிப்பார் பாருங்களேன், கழுத்தை நெரிச்சிருன்னு. எம்மோ அது பங்கமாக இருந்ததுங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மேலே இருந்து குதிச்சு அந்த ஆண்ட்ரை பண்ணிட்டார், மேட்ரே முடிச்சிட்டார். அடிக்கிற அடி உம்மனும் விடி மாதிரி இருக்குது. அந்த ஸ்ப்ளாஷ் எல்லாம் உண்மையிலேயே சம்மோன் ஸ்ப்ளாஷ் தான். ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் மறுக்கா பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாரு, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறானா. கூட இருக்கா பார்த்தீங்கன்னா அவனை அடின்னு சொல்கிறாரு, மறுபடியும் போய் அடிக்கிறாரு. ரோமனுக்கு சிரிப்பாக பார்க்கணுமே, ஆத்தா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடச்சிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்மைலு. பட் நான் ஜிம்மி ஜே உசோவோட மனசில் தோணுது, ரோமன் சொன்னால் எல்லாத்தையும் கேட்குறானே, ஃப்யூச்சரில் நம்மளுடைய கழுத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற பயம் இருக்குது. இப்படி ஒரு செகமெண்ட் நடந்துருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய விசுவாசமான ஒரு நபராக இப்போ ஜேக்கப் ஃபாட்டு உருவாயிருக்கிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து இணைந்திருங்க, வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.